ஹலோ, வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மட்டன் பிரியாணி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல மட்டன் ஒரு கிலோ எடுத்து அதை கழுவி க்ளீன் பண்ணி வேக வச்சிடலாம் தனியாக. அதன் பிறகு பூண்டு ஒரு 20 பல் பூண்டு, அதுக்கு பிறகு கொஞ்சம் பூண்டை விட கொஞ்சம் குறைவான இஞ்சி அளவு போட்டு ரெண்டையுமே கொஞ்சம் பேஸ்ட் போட்டுடலாம். அது பிறகு பட்டை, சோம்பு, கிராம்பு இதையுமே ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றா அரைச்சிடலாம். அது பிறகு பேஸ்ட்டை அரைச்சாச்சு. முதல்ல எடுத்து வச்சுக்குவோம். அடுத்து தேவையான அளவு பார்த்திங்கன்னா வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய், அதன் பிறகு ஒரு 4 தக்காளி பழம். 4 தக்காளி பழம் போதும், அதிகமாக எடுத்தாலும் நம்ம கொஞ்சம் பிரியாணி கொஞ்சம் லைட்டாக புளிக்கிற மாதிரி டேஸ்ட்டு வரும். அதனால் தக்காளி பழம் அளவு போதும். அடுத்து நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு பற்ற வச்சதுக்கப்புறம் ஆயில் தேவையான அளவு நான் ஒரு 200 ml ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு, அதாவது 1 கிலோ அரிசிக்கு நான் 200 ml ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கிங்க. முதல்ல வெங்காயம், பச்சை மிளகாய் தாளிப்பு சேர்த்திக்கலாம். ஆனால் சில பேர் பார்த்தோம்னா என்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தானே ஃபஸ்ட்டு தாளிப்பாங்க. எதுன்ற வித்தியாசமாக பச்சை மிளகாய் வெங்காயம் போடுறான்னு பார்க்குறீங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னா முதல்ல நம்ம போட்டது என்னதுன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதன் பிறகு போட்டு நல்லாயிருக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிரிஞ்சி இலை, பெர்பாட்சி, அந்த வாசனை திராவியங்கள் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். போட்டு அதை இப்படி ஒரு பெரட்டை, அப்படி ஒரு பெரட்டை, ஒரு 2 கரட்டை பெரட்டி எடுத்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நாம் என்ன பண்ணணும், தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஸ்லைஸை வெட்டி வச்சு தக்காளி பழத்தை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி அதே ஒரு 2 கலர் இப்படி ஒரு பெரட்டு, அப்படி ஒரு பெரட்டிட்டு கழுவி வச்ச புதினா, கொத்தமல்லி 2 கைப்பிடி அளவு மட்டும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போதுறதுக்கு லைட்டாக வாசனைக்காக தான் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு நான் 2 கலர் கலரி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நான் மறுபடியும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தக்காளி பழம் நல்லா விதைங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட்டு நாம் என்ன பண்ணலான்னா மசாலா ஆட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பிரியாணி மசாலா ஒரு 8 ஸ்பூன். அப்புறம் யாருக்காவது தெரியாத ஒரு விஷயம், மல்லித்தூள் ஒரு 4 ஸ்பூன் போடுங்க. கொஞ்சம் வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். அதன் பிறகு நான் மட்டன் பிரியாணி தான். ஆனால் இருந்தாலும் சில பேருக்கு மட்டன் மசாலா பிடிக்கும், சில பேர்த்துக்கு கறி மசாலா பிடிக்கும். அதனால் எனக்கு கறி மசாலா தான் ஃபேவர். நல்ல கறி மசாலா போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையானது நீங்கள் மட்டன் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா கொஞ்சம் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. பார்ப்போம், வாசனை கொஞ்சம் கம்ம வருது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்தது நம்ம வேக வச்ச கறி எடுத்து அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணி நல்லா கொதிக்குது, நல்லா மிக்சிங் ஆகி மசாலா கூட கொஞ்சம் பிங்க் ஆகிட்டுருக்கு. பார்ப்போம், வாசனை நல்லா தூள் கலப்புது. பக்கத்து வீட்டுக்காரக்கா வேறு எட்டி பாட்டு போகிறாங்க. ஐயோ அக்காக்கா, பிரியாணி தான் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு, வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு தயிர் நாங்கள் ஒரு 100 கிராம் மட்டும் சேர்த்திக்கலாங்க. லைட்டாக கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும், அதுக்காக தான். அதன் பிறகு அரிசி நம்ம ஊற வச்சுருந்த அரிசி 20 நிமிஷம் ஊறி வச்சுருக்கிறோம். அந்த அரிசி நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறங்க பார்த்தீங்கன்னா தண்ணி அளவான அரிசி தண்ணி ஊற்றி பப்புஸ் வரைக்கும் வெயிட் பண்ண கொதி வர வரைக்கும். கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்துட்டோமே நாம் குக்கரை போட்டு மூடிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விசில் வந்தாச்சு. குக்கரை இறக்குறோம், மூடி ஓப்பன் பண்ணுறோம். ஆடா வாசனை இந்த தெரு முழுக்க பட்டை கிளப்புதுங்க. வேறு 3 வீட்டுக்காரங்க கேட்டு போயிட்டாங்க, என்ன இவ்வளோ இந்தளவுக்கு வாசனை அடிக்குதுன்னு சொல்லி. கடைசியாக நெய் அப்ளை பண்ணி ஒரு 100 கிராம் நெய் அப்ளை பண்ணி உள்ளே விட்டு அடியை விட்டு நல்லா கிளறி அரிசியோட அளவுக்கு நம்ம பார்த்து கிளறணும்.
கிளறி விட்டு நாம் எடுத்து ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் குக்கர் மூடி போட்டு வச்சுட்டு 10 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் நாம் குக்கர் மூடி வச்சுட்டு மறுபடியும் எடுத்து சர்வ் பண்ணால் அசத்துங்க. வாசனையும் சரி சாப்பாடும் சரி வாசனை தூக்குங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். உங்கள் கமெண்ட்டை